ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டுக்கு தேவையான டிப்ஸ், இதுவும் ஹெல்த் ரிலேட்டட் தான். அது என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஜுக்வெஸ்ட் அப்படின்றது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பின்னாடி வர வீடியோவை பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் வண்டு பூச்சி வராமல் இருக்க என்ன செய்யலாம். ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இது ஹெல்த் அண்ட் வெல்னஸில் வருது அப்படின்னு பார்த்தா, ஹெல்த்துக்கு ரிலேட்டடானது தான். வண்டு, அந்த பூச்சி அதெல்லாம் வரும்போதும் அதனால் நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான லைஃப் வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியில் வண்டு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்போயுமே என்ன பண்ணுவோன்னா, அரிசியை மூட்டையாக வாங்கி வச்சுருவோம். அப்போ அதை நம்ம ஒரு 15 டேஸ்க்குள்ளவே அடுத்தது வண்டு வர ஆரம்பிச்சிடும். புழு பூச்சி இதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் அதை தடுக்கணும் அப்படின்னா, எப்படி அதை நம்ம என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணால் அதை தடுக்க முடியும், வண்டு புழு பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், கோணிப்பையில் வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி மூட்டையாக வாங்கி அப்படியே வச்சிடாமல், ஒன்று பிளாஸ்டிக் டப்பாவில் பெரிய டப்பா இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். அப்படி இல்லையா எவர் சில்வர் ட்ரம்மு, அண்டா இந்த மாதிரி திங்ஸ் இருக்குல்ல, அதில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. அப்புறம் மசாலா பொருட்களை அரிசி குண்டானில் போட்டு வைக்கிறதால, அரிசி பாத்திரம்லாம் இருக்குல்ல, அரிசியை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரத்தை அதிலெல்லாம் போட்டு வைக்கிறதால வண்டு வராமல் பூச்சி வராமல் தடுக்கலாம். அதாவது இந்த லவங்கம், பிரியாணியில் கிராம்பு, பெருங்காயம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் என்ன பண்ணலாம், அரிசியில் போட்டு வைக்கலாம். எவ்வளோ சேர்க்கலாம்? அப்போ ஒரு மூட்டை இல்லைன்னா எவ்வளோ நம்ம இந்த மசாலா பொருட்களோ இல்லை வேறு எதை எப்படி சேர்த்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு மூட்டை அரிசிக்கு ஒரு 25 கிலோ சிப்பம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அதில் 2 சிறிய துண்டு பெருங்காயம், 5 லவங்கம், 2 பிரியாணி இலை அப்படின்னு சேர்த்துக்குங்க. அப்புறம் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு எடுத்து ஒரு வெள்ளை துணி இருக்குல்ல, அதில் கட்டி அரிசியில் போட்டு வைக்கணும். அது மாதிரி போட்டு வச்சாலும் நம்ம வண்டு வராமல் பாதுகாக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, வசம்பை வாங்கி உடைக்காமல் என்ன பண்ணணும், அப்படியே முழு துண்டாக என்ன பண்ணலாம், அரிசியில் புதைச்சி வச்சிங்க அப்படின்னா அதுவும் சீக்கிரத்தில் வண்டு பிடிக்காது. மெயினாக என்ன பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சமைச்சிட்டே இருக்கும்போது இடையில போய் ஈரக்கையால் அரிசி எடுத்துருவோம். அந்த மாதிரி இருக்காமல் இருக்கணும். ஏன்னா அதுதான் மெயின் ரீசன் வண்டு பிடிக்கிறதுக்கோ புழு பூச்சி வர்றதுக்கோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். அதனால் ஈரக்கையை வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், கையெல்லாம் நல்லா துடைச்சிட்டு தான் வரணும். நீண்ட நாட்களுக்கு வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பொருளிலுமே ஈரம் படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.